ஹாய். ஆஸ் அ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் அப்ராட் கண்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அந்த இன்சூரன்ஸில் என்னென்ன கவரேஜ் ஆகுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் அப்ராட் போயிட்டீங்க, உங்களுக்கு அங்கே எங்கேயாவது ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சினா நீங்கள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டைன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். நீங்கள் தேவையில்லாமல் வந்து அமௌண்ட் எதுவுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அதனால் நீங்கள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது வந்து மேண்டரி கிடையாது. பட் நீங்கள் வந்து அது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். பேசிக்காக இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி ப்ரொவைடட் இன்சூரன்ஸ் இருக்குது. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் இந்த இன்சூரன்ஸ். இதில் உங்களுக்கு ஜென்ரலாக வந்து எல்லாமே கவர் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டூத் பெயின் ஆர் இயர் பெயின் அந்த மாதிரியெல்லாம் பார்க்கணுன்னா இதில் உங்களுக்கு பார்ஷியலாக கவர் ஆகும் இந்த இன்சூரன்ஸில். நெக்ஸ்ட்டு என்ன இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இஎன்டி அண்ட் வந்து நிறைய டாக்டர்ஸோட டைப் இருக்கனால உங்களுக்கு எந்த டாக்டர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் கம்பேரிட்டிவ்லி வந்து உங்களுக்கு லாஸ்ட் இன்சூரன்ஸை விட இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அடுத்து வந்து என்ன இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் போட்டு போகிறாங்க, அப்படி இல்லைனா வந்து ஒரு செமஸ்டர் மட்டும் போய் படிக்க போகிறேங்கிறவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இன்சூரன்ஸில் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி சர்வீஸ் மட்டும் கவர் ஆகும். இப்போ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சர்வீசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஏதாவது மைனர் ஆக்சிடென்ட்டோ ஆர் ஏதாவது பெயின் அப்படி இல்லைனா மைனர் சர்ஜரி அந்த மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஆகிற காஸ்ட்டு வந்து அந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகுதா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டீன் செக்கப். இதில் வந்து நீங்கள் ஜென்ரலாக ஏதாவது செக்கப் போகிறீங்க இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறீங்க விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதோட காஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து கவர் ஆகுமான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன். இதில் வந்து நீங்கள் ஏதாவது டாக்டர்கிட்ட போயிட்டு கோல்ட் ஆர் ஃபீவர் எதுக்காவது போய் பார்க்குறீங்கன்னா அவங்க வந்து மெடிசன் கொடுத்துருப்பாங்க. அதோட காஸ்ட்டும் வந்து இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எப்படி வந்து பெஸ்ட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து சூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் இப்போது எந்த கண்ட்ரி ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த கண்ட்ரியோட ஹெல்த் கேர் சிஸ்டம் போய் செக் பண்ணிக்கோங்க. அவங்க எந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கான காஸ்ட் வைஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பிளான் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் பிளானோட அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பார்க்குறாங்களா இல்லை வந்து எமர்ஜென்சி கேரும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் வந்து பார்ஷியலாக மட்டும் பே பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் ரிமைனிங் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் மெடிசன். இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதோட மெடிசனுமே இதில் கவர் ஆகுமா என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம். இதில் வந்து அப்ரண்ட்டாக உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்களா இல்லை 2 or 3 months அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களாங்கிறதும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடான இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படி இல்லைனா உங்களுக்கு அப்ராட் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் பண்ணணுன்னா வைபடுவை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.